நம்ம வாழ்ந்த கதை தானே அது. அதை ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். மைண்ட்லேயே இருக்குது. ஸ்கிரிப்ட் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். 10 டேஸில் அப்படியே பிளான் பண்ணி 4 பொண்ணுங்களுக்கும் 4 பசங்களுக்கும் ஒரே காஸ்டியூமில் தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணால் கூட 1 ஹவர் 2 ஹவர் அந்த பிள்ளைங்க எழுத்து எனக்கு நல்லாவே தெரியும். திருநங்கையா நடிக்கிறது ஒன்று, ஆம்பளையா பொம்பளையா நடிக்கிறது ஒன்று, ரெண்டுக்குமே இடைப்பட்ட கேரக்டர் அது. ஒரு 5-6 தியேட்டர்ஸ்ல மட்டும்தான் உங்களுக்கு படமே வந்து ரிலீஸ் ஆயிருந்தது இல்லையா? எப்படி ட்ரீட் பண்ணுது இந்த தமிழ் சினிமா? சினிமாவும் அரசியல் தான், இதுவும் அரசியல் தான். எந்த சங்கமும் திரும்பி பார்க்க மாட்டேங்குது, எந்த டிஸ்ட்ரிபியூட்டரும். நான் வர அன்னைக்கு நான் உள்ளே போய் செக் பண்ணுறேன், சவுண்ட் இல்லை, சவுண்டு கம்மியாகிடுது. சவுண்ட் இல்லைன்னா யாரும் பார்க்க, எல்லா படமும் பொம்மை தான். விஜய் படம், ரஜினி படமாக இருந்தாலும் பொம்மை தான்ட்டேன் நான். நம்ம அடித்து ஏறி வர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணி நம்ம தனித்து நிற்கிறோம். ஆனால் நின்னாலும் அந்த மேலே உள்ளவங்க வந்து ஏதோ ஒரு ஸோ ஒரு 2 வீக்ஸ் வந்து அவர் சொன்ன சில படங்களை எல்லாம் பார்த்து ரிவ்யூ பண்ணி அந்த உணர்வுகளை வந்து எடுத்துகிட்டு வந்து ட்ரை பண்ணேன். நாங்கள் இவ்வளோ ஃபேமஸ் ஆகும்னு நினைக்கவே இல்லை. படம் வந்து நாங்கள் வந்து ஏதோ சாதாரணமாக தான் ஓடும். பொண்ணுங்க கூட பேச மாட்டீங்க, ஆனா ஹீரோவா நடிச்சிருக்கீங்க. 4 ஹீரோயின் வேற இருக்காங்க படத்துல. ஒரே தண்ணி பாட்டில் வச்சுருந்த பாருங்க, எடுத்து தண்ணி பாட்டெல்லாம் நினச்சிட்டேன். ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இந்த சூப்பரான இன்டர்வியூல நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, திருப்பூர் குருவி அப்படிங்கிற மூவி டீம் தான் இருக்காங்க. டைரக்டர் சார் ஜெயகாந்தன், அது மட்டும் இல்லாம வில்லனா நடிச்சிருக்காரு பிரியன் அவர்கள் இருக்காங்க. அது கூடவே சேர்த்து ஹீரோவான விஜயன் அவர்களும் இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க 3 பேரும்? நல்லா சூப்பர். பார்க்கும் போதே தெரியுது ரொம்ப ஹாப்பியா உட்காந்துருக்கீங்க. திருப்பூர் குருவி அப்படின்னு நான் பேரை கேட்கும் போதே யூஸ்வலா இருக்கிற பேர் மாதிரி இல்லையே, ஏதோ ரொம்ப வித்தியாசமான பேரா இருக்கே அப்படின்னு கேட்கணும்னு தோணுச்சு. திருப்பூருங்கிறது ஊர் பேர் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது என்ன குருவி? குருவி அதான் விஜய் படம் குருவி. அந்த பாணியில வச்சிருக்கீங்களா? அவர் போயிட்டு ஃபாரின்ல போயிட்டு அந்த குருவி வேலை பண்ணுவாங்களே, ஓகே. அதே மாதிரி எங்கள் படத்தில் பிரியன் சார் வந்து கிராமத்தில் போய் அந்த பொண்ணுங்கள்லாம் குருவி மாதிரி தூக்கிட்டு வந்து அழகாக அங்கே அப்படியே வளர்த்து அப்படியே சமைச்சு சாப்பிட்ருவாரு. அதுக்காக பேர் அதுக்கு பின்னாடி வச்சிருக்கீங்க. ஆமா, சூப்பர் சூப்பர். இப்போ அந்த குருவிங்கிறது சாருக்காக தான் வச்சது, வில்லன் சாருக்காக தான் அந்த டைட்டிலை நான் வச்சேன். எல்லாருமே படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதைக்கு வைப்பாங்க, இல்லை ஒரு ஹீரோ சம்மந்தப்பட்டு வைப்பாங்க, எல்லாம் வைப்பாங்க. நான் என்ன எல்லாருமே கேட்டாங்க, என்ன குருவின்னா அவர் தானே குருவியாக இருக்காரு, இப்போ அவருக்காக தான் வச்சிங்களா டைட்டில்னா? ஆமாம், நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக வைப்போமா அப்படின்ட்டு. அப்போ தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு வில்லனுக்காக சூஸ் பண்ணி அந்த பேரை வச்சிருக்கிறது நீங்களாக தான் இருப்பீங்கன்றது இல்லை, டவுட்டே கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்த படம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த அந்த கான்செப்டை சூஸ் பண்ணணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸாகவே நம்ம பார்க்குறோம், ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 கேஸாவது நம்ம இது ரிலேட்டடாக பார்த்துருவோம். பெண்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டை தான் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த பாயிண்ட்ல டிசைட் பண்ணீங்க? பல வருஷத்துக்கு முன்னாடி எடுக்க வேண்டிய கதை இது. நான் ஏன்னா அங்கே கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த படங்கள் எல்லாமே தெரியும், எல்லாமே அங்கே என்னென்ன நடக்குது என்ன வருதுங்கிறது எல்லாமே தெரியும். அது முன்னாடி எடுக்க வேண்டியது, ஆனால் எடுக்க முடியல. வேறு படங்கள் எடுத்துகிட்டு இருந்தேன். 2-3 படம் பண்ணேன். விருதாளம்பட்டு, உளுரி, கருங்குளத்தான் இதெல்லாம் பண்ணேன். அப்புறம் இந்த படம் வந்து இப்போ நானே ஓனாக கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஐடியா பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் நண்பர்கள்லாம் வச்சு கொஞ்சம் சார் எல்லாமே சேர்ந்து தான் அதை நம்ம எடுத்தோம். வச்சு எடுக்கணும் ஐடியா பண்ணும்போது சரி, ஒரு சின்ன பட்ஜெட்டாக இருக்குது, பட்ஜெட் இதுக்குள்ளே நம்ம இதை அழகாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. நம்ம பழகிய நம்ம வாழ்ந்த கதை தானே அது. அதை ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். மைண்ட்லேயே இருக்குது. ஸ்கிரிப்ட் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட நாளில் எடுக்கலான்னு சொல்லி ஒரு 10 டேஸில் அப்படியே பிளான் பண்ணி, ஏன்னா ஸ்கிரிப்ட் எழுதி அது இது பண்ணால் டைம் ஆகும். நம்ம இது அப்படியே மைண்ட்லேயே இருக்குது கதை. ஆமாம், அது எதுவுமே கிடையாது. சும்மா அதை கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச ஸ்கிரிப்ட் எழுதாம ஒரு படம் எடுத்தேன் அப்படின்னு ஒரு டைரக்டர் சொல்றாங்க. டயலாக் வந்து ஸ்பாட்டில் தான் சொல்லி கொடுப்பேன். அதுவும் நாங்கள் காங்கேயத்தில் ரூம் தங்கியிருக்கோம், வீடு. திருப்பூர் மொழிப்பாள சிட்கோவில் கம்பெனி. அங்கே உள்ளே நாங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 3/4 ஹவர் ஆகும். 3/4 ஹவருக்குள்ளேயே நான் இவங்க எல்லோரும் காரில் போயிடுவாங்க, நான் பைக்கில் தான் போவேன். விடியத்து 5 மணிக்கு போகும்போது சில சிலன்னு காற்றடிக்கும் பாருங்க. இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளேயே நான் என்ன சீன் எடுக்க போகிறேன்னு முடிவு பண்ணுவேன். அதுதான் அந்த அந்த சூழல் உங்களுக்கு உருவாக்கி. ஆமாம் ஆமாம். இங்கேருந்து போகும்போது வண்டியில் பின்னாடி உட்காந்துட்டே போவேன். அந்த பையன் ஓட்டுறவன் கேட்போம், தம்பி என் தம்பி தான் அருள்னு, திருப்பூர். அப்போ இந்த என்னென்ன எடுக்க போகிறேன், என்ன எடுக்க இங்கெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், அங்கே வந்து தான் சொல்லுவேன். நீ போயிட்டே இரு அப்படிம்பா. அங்கே போயின பிறகு தான் நாங்கள் சீன் வச்சோன்னா ஐயோ என்ன எடுக்கிறாருன்னு தெரியலையே. 10 நாள்ல எடுத்து முடிச்சிருக்கீங்க. எவ்வளோ டஃப்பா இருந்தது? ஏன்னா நம்ம பார்க்குறோம் இப்போ நிறைய படங்கள் வந்துட்டு 100 நாள் 150 நாள்
அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஆனா நீங்க 10 நாள்ல ஓவரால் அது ஸ்கிரிப்ட் கூட எழுதலன்றீங்க. எனக்கு அதுவே ஷாக்கிங்கா இருக்கு. ஸ்கிரிப்ட் எழுதல, எதுவுமே பண்ணல. ஆனா 10 நாள்ல ஒரு படத்தை எடுக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு டஃப்பா இருந்தது? அதுதான் நம்ம தான் வாழ்ந்துட்டோம் அந்த கதையில். ஆனால் வாழாட்டி நான் ஒரு கதையை முடிவு பண்ணிட்டேன்னா, நான் இதுக்கு முன்னாடி எடுத்த படமும் ஸ்கிரிப்ட் கிடையாது. நான் மட்டும் எடுத்துகிட்டே தான் இருப்பேன். ஒரு ஐடியா பண்ணிப்பேன், அவ்வளோதான். இங்கேருந்து இதுக்குள்ளே என்னென்னலாம் வைக்க போகிறேன், எங்கே ஃபைட் வைக்க போகிறேன், எங்கே பாட்டு வைக்க போகிறேன், எல்லாமே நான் தான் பண்ணுறேன். பாட்டு நான் தான் பண்ணுறேன், ஃபைட்டு நான் தான் எடுக்கிறேன், டான்ஸ் எடுக்கிறேன், எல்லாமே நான் கலா மாஸ்டர்கிட்ட இருந்தேன் நான். ஓ 93ல். அது என் பையன் மாதிரி இருப்பான், அவனோட லீனாக இருப்பேன் அங்கே இருந்தேன். அப்போ எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அத்துப்படி வேலை சினிமாவை இப்படியே அத்துப்படி ஆக்கியாச்சு, ஓரளவு வேலை தெரியும். அதனால் மாஸ்டர் வந்தாலும் இருப்பார். அவர் வராட்டி கூட நான் டைம் ஆனால் நான் எடுத்துகிட்டு இருப்பேன், சில மூமெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருப்பேன். அதுதான் இந்த 10 நாள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சின்ன காலம்னு தான் சொல்லணும். ஒரு படம் எடுக்கிறதுக்கு 10 நாள் ரொம்ப கம்மி. ஏன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸே இப்பெல்லாம் நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 மந்தாவது எடுத்துடுறாங்க. இந்த 10 நாளுக்குள்ள நீங்க எல்லாரோட கால் ஷீட்டும் வாங்கணும், கதையை அவங்களுக்கு புரிய வச்சு, அதை நடிக்க வச்சு, அதை எடிட் பண்ணி, அதை ப்ராசஸ் பண்ணி, அது எவ்வளோ பெரிய ப்ராசஸ் இல்லையா? அது எவ்வளோ டஃப்பாக இருந்தது? நான் ரொம்ப ஷார்ப்பாக ஐடியா பண்ணுவேன். எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த 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 தொழிலோட ஸ்டைலை வந்து கண்டுபிடிச்சிப்பேன். ஒரு காஸ்டியூம் தான் போடும் ஒரு நாள். அந்த பிள்ளைங்களுக்கு 4 பொண்ணுங்களுக்கும் 4 பசங்களுக்கும் ஒரே காஸ்டியூமில் தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணால் கூட 1 ஹவர் 2 ஹவர் அந்த பிள்ளைங்க எழுத்துரும், எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் நான் மாற்ற விட மாட்டேன். இந்த ஒரு காஸ்டியூமில் வந்து எங்கெங்கே சீன் எடுக்கலான்னு பிளான் பண்ணுவோம், அவ்வளோதான். இங்கே இப்போ 1ஆவது சீன் எடுக்கணும்னு வச்சுக்கலாம், 10ஆவது சீன் எடுப்பேன். காஸ்டியூம்காக மாற்றிடுவீங்க? ஆமாம், காஸ்டியூம் ஒன்று தான். எனக்கு கெல்ட்டுனாலே எனக்கு டைம் இல்லை. அது போணுச்சுன்னா வாங்க அந்த பக்கம் போனால் அவ்வளோதான், நான் தொலைஞ்சேன். அப்போ ஒரு காஸ்டியூம் மாட்டினா இந்த காஸ்டியூமை வச்சு எப்படியாவது கட்டது தான் ஏதாவது மாற்றுவேன். அப்படியே சீன் 1 10 15 இல்லை 25 30 இப்படி எடுப்பேன். ஐடியா பண்ணி வச்சுருப்பேன் நான். இப்போ ஹீரோக்கும் அப்படிதான், உங்களுக்கும் ஒரே தான் கொடுத்தாங்க. 2 டீமுக்கு 8 பேருக்கும் அப்படியே தான் வச்சுருப்பேன். சாருக்கு மட்டும்தான் மாற்றுவேன் அடிக்கடி. ஏன்னா நீங்க கேட்கலையா ஏன் வில்லனுக்கு மட்டும் நீங்க காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுவீங்க, ஹீரோவா இருக்கேன் எனக்கு கொடுக்க மாட்டீங்களான்னு? இவங்க வந்து அவ்வளோ என்ன மாதிரியே வந்து அப்படி சொல்கிறதுக்குள்ளே ரெடியாக இருப்பாங்க. எந்த இடமா இருந்தாலும் டக்குன்னு அவுத்துட்டு மாற்றி வேட்டி சட்டை தானே அப்படியே மாற்றிட்டு வந்துடுவாங்க. அதுங்க லேடிஸ்லாம் அப்படி இல்லை. அங்கே போணுச்சுன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் இழுத்துட்டு போச்சு என் கதை. ஏன்னா நம்ம இதுக்குள்ளே எடுக்கணும்ல, அப்படிங்கும்போது ரொம்ப எனக்கு இதாக இருக்கும். இப்போ இந்த அந்த மாதிரி பண்ணால் அப்போ டைமிங்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு படுப்பேன், விடிய 3 மணிக்கு எழுந்திருவேன். தூக்கமே இல்லை. ஒரு 10 நாள் 11 நாள் தூங்கவே இல்லை. நான் எல்லோரும் பார்த்துட்டே இருந்தாங்க டீமை, தூங்கவே இல்லை. நான் மட்டும் விடிய காலையில் எல்லோரும் எழுப்பிட்டு போய் 5 மணிக்கெலாம் கம்பெனியில் நிப்பாட்டி எடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா அவங்க 9 மணி தான் கம்பெனி ஓப்பன் பண்ணுவாங்க. என்கிட்ட சார் நான் சொல்லிட்டேன், நான் வந்து லைட் போட்டு எடுத்துகிட்டு இருப்பேன் சார், எனக்கு எம்டி ஷார்ட்லாம் எடுத்துகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கும் ஓகேட்டாங்க. நாங்கள் போயிட்டு போட்டு 5 மணிக்கே போய் கேமரா வச்சுட்டு ஒரு ஐடியா பண்ணி அப்புறம் சரி பார்த்துக்கலாம் வாங்கன்ட்டு அப்புறம் எடிட் பண்ணி அதெல்லாம் சேர்த்து ஒரு படமாகி அழகுபடுத்தி அதை பார்க்குற மாதிரி அப்படியே கொடுத்தாச்சு. ஒரு சின்ன பட்ஜெட்டில். நல்ல பட்ஜெட் இருந்துச்சு, ஆனால் வேறு லெவலில் பண்ணுறது நான் ஒரு ஐடியா. சின்ன பட்ஜெட் அப்படிங்கிறதுனால நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போது தமிழ் சினிமா மட்டும் கிடையாது, எல்லா சினிமாலுமே இந்த பிரச்சனை இருக்குது. பெரிய பட்ஜெட் படங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த சின்ன படங்களுக்கு எப்பயுமே கொடுக்கறதே கிடையாது. இப்போ நான் பார்க்கும்போது கூட ஒரு 5-6 தியேட்டர்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு படமே வந்து ரிலீஸ் ஆயிருந்தது இல்லையா? அந்த ஸ்ட்ரகிள் எப்படி இருக்குது ஆக்சுவலி? எப்படி பார்க்குறாங்க இந்த சின்ன படங்கள் எடுக்கிறவங்கள? எப்படி ட்ரீட் பண்ணுது இந்த தமிழ் சினிமா? ஃபர்ஸ்ட் 10 போட்டோம், அப்புறம் 2 திருப்பூர்ல எக்ஸ்டன் ஆச்சு, இங்க காசிலி எக்ஸ்டன் ஆச்சு. அப்படி இருந்தாலுமே ஏன்னா இந்த பீரியட் அப்படிங்கிறது வந்து நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகல. இந்த வாரமா நம்ம உங்களோட படங்கள் ரிலீஸ் ஆகும்போது நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகலன்னும் போது நிறைய தியேட்டர்ஸ் கிடைச்சிருக்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் 13 ஃபர்ஸ்ட் போன வாரம் பண்ணும்போது வந்து படம் ரிலீஸ் ஆச்சு 13 படம். ஆனால் இந்த வாரம் கம்மி தான். நான் அப்போ தான் காசு தேட்டருக்கு மாற்றினேன். இருந்தாலும் நீங்கள் கேட்குற மாதிரி அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. இப்போ அங்கே இருக்கிற தேட்டர்லேயே எங்கள் படத்தில் தான் 60 பேர் 70 பேர் 90 பேர் வந்துட்டுருக்காங்க. அவ்வளோ மக்கள் வராங்க போகிறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாம் பிள்ளைங்களாம் அழுதுட்டு போகிறாங்க. சும்மாலாம் அழுவலை யாருமே, கண்ணில் தண்ணி ஓடுது. எப்படி சும்மா அழுவாங்க, நடிக்க முடியுங்களா? அது எல்லாருமே அழுதுட்டு போகிறாங்க. அது வந்து கனெக்ட் ஆகி அந்த ஃபீல் கிளைமேக்ஸில் வந்து பொண்ணுங்க அடிபட்டு சாகும்போது அந்த ஃபீல் வந்து எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிடும். நானே 10 நட இப்போ அந்த படத்தை பார்த்து எதுக்கு எனக்கே உள்ள நீனா செலுத்துறது, நான் என்ன பண்ண முடியும்? எடுத்த உங்களுக்கே எப்படி இருக்குன்னா பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படி நம்ம ஒரு விஷயத்தை கொண்டாந்து அங்கே அழகாக வச்சுருக்கோம். இந்த படம் நல்லா இருக்குன்னு மீடியா கிட்ட எல்லாம் விளம்பரம் பண்ணுறாங்க, பரபரன்னு இருக்குது. இருந்தாலும் அதான் எல்லாம் அப்புறம் அரசியல் தானே, சினிமாவும் அரசியல் தான், இதுவும் அரசியல் தான். இப்போ நான் கூட இப்போ கேட்டேன், 2வது வாரம் குருவி பறக்குது காசு தேட்டரில், ஆனால் யாருமே எந்த சங்கமும் திரும்பி பார்க்க மாட்டேங்குது, எந்த டிஸ்ட்ரிபியூட்டரும்
ஏன்னு தெரியல. சரி நல்லா இருக்குப்பா. என் படத்தை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ரிலீஸ் பண்ணுறாரு ஜெனிஸ்னு. அவர்கிட்ட கேட்கலாம் படம் நல்லா இருக்குங்கிற, இன்னும் 4 தேட்டர் போடலாம்ப்பா பண்ணலாம்ப்பான்னு கேட்கணும். இன்னொரு டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்கணுங்கல்ல. அந்த சப்போர்ட் இல்லாமலே சப்போர்ட்டே இல்லை, கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா சின்னதாக ஒருத்தவன் நல்லா வந்தால் அதான் அவ்வளோதான் போல இருக்குது. நம்மளாம் வளர்த்து விட ஆள் இல்லை. நம்ம அடித்து ஏறி வர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணி நம்ம தனித்து நிற்கிறோம். ஆனால் நின்னாலும் அந்த மேலே உள்ளவங்க வந்து ஏதோ ஒன்றுமே இல்லைங்க. சிம்பிளாக ஒரு விஷயம் வந்து நான் கண்டுபிடிச்சேன். நான் கும்பகோணம் காசு தேட்டரில் இருக்கேன். 370 பேர் பார்த்தாங்க. அந்த விக்கி மீடியா பாருங்கள், 370 பேர் கும்பல் காசு தேட்டரில். இங்கே வந்து கருமாரியில் தேவி கருமாரியில் போட்டுட்ருக்காங்க. 2-3 நாள் நல்லா போயிருக்கு. சவுண்டு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. நான் வர அன்னைக்கு நான் உள்ளே போய் செக் பண்ணுறேன், சவுண்டு இல்லை, சவுண்டு கம்மியாகிடுச்சு. சவுண்டு குறையுது. நான் எப்படி சவுண்டு குறைஞ்சா யார் பார்ப்பா? கண்டிப்பாக சவுண்டு இருந்தால் தான் பார்ப்பாங்க. சவுண்டு இல்லைன்னா யாரும் பார்க்க. எல்லா படமும் பொம்மை தான். விஜய் படமா ரஜினி படமாக இருந்தாலும் பொம்மை தான்ட்டேன் நான். ரஜினி சார் படமாக இருந்தாலும் சரி, யார் படமாக இருந்தாலும் சவுண்டு இல்லாமல் நீங்கள் போட்டு பாருங்கள், அந்த படம் பொம்மை தான் அப்படின்னு நான் மீடியாவில் சொல்லிட்டேன். அப்போ இந்த படத்துக்கு சின்ன படம் நான் நல்லா இருக்குன்னு சொல்லி 3 நாள் நல்லா போடுறீங்க, 4வது நாள் இப்போ சவுண்டை குறைச்சிட்டிங்களே அப்படின்னு நான் கேட்குறேன். இல்லை ஸ்பீக்கர் 2 போயிடுச்சிங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம இந்த நடிகர் சங்கங்கள் தாண்டி இந்த தியேட்டர்ஸ்ல கூட உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறாங்க. தியேட்டருக்கு ப்ராப்ளம் வந்து தியேட்டருக்காரங்க கொடுக்க மாட்டாங்க, வேற ஆள் தான் கொடுப்பாங்க, வேற சைட்லேருந்து தான் கொடுப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் இன்னும் நிறைய மக்களை ரீச் பண்ணோம், மக்களுக்கு நிறைய அவேர்னஸ் கொடுக்கும். ஏன்னா நீங்க அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படத்தையே எடுக்கிறீங்க. இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு வந்து அவ்வளவு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கறது புரிஞ்சு எடுக்கிறீங்க. பிரியன் சார், இந்த படத்துல நீங்க வந்து வில்லனா பண்ணிருக்கீங்க, பப்ளி மாஸ் மாதிரி இருக்கீங்க. உங்களை போய் யாரு வில்லனா போட்டா? உங்களை ஹீரோவா போட்டிருக்கணும். நான் வந்ததுல இருந்து என்னடா இவரு அம்பி மாதிரி உட்கார்ந்து இருக்காரு, இவரை போய் அண்ணியை நான் காமிச்சிருக்கீங்களே அப்படின்னு கொந்தளிச்சு போயிருக்கேன். எப்படி ஆக்சுவலி இந்த கேரக்டருக்கு உங்களை சூஸ் பண்ணாரு? எந்த ஆங்கிள் பார்த்தாலும் அவர் வில்லன் மாதிரி தெரியல. அதுக்கு அதில் அந்த இப்போ நார்மலாக பண்ணியிருந்தா கூட அந்த இது இருக்காது. அவர் ஸ்டைல் வந்து ஒரு திருநங்கை மாதிரி ஸ்டைலு. அதுக்கு வந்து அழகாக அந்த லேடிஸ் கெட்டப்பில் ஒரு விஷயம் பண்ணும்போது நான் அதில் அது கலந்து வர்றதுனால தான் அவங்கள டக்குன்னு சரி இதுக்கு சூட்டபுளாக இருக்கும், ஆள் நல்லா கலராக தலை இருக்காங்க. சரி, நீங்கள் இந்த கேரக்டருக்கு ஒத்துக்கிட்டீங்க. ஏன்னா அவர் சொல்கிற மாதிரி பார்த்தோன்னா நீங்கள் வந்து லைட்டாக திருநங்கை எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க இந்த படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு? ஏதாவது ஒரு ஹெசிடேஷன் இருந்துச்சா? இல்லை வேண்டாம் இந்த படம் பண்ண வேண்டாம், இந்த கேரக்டர் நமக்கு செட் ஆகாது அந்த மாதிரி? ஹெசிடேஷன் எதுவும் இல்லைங்க. திருநங்கை கேரக்டர் அப்படிங்கும்போதே வந்து கொஞ்சம் சேலஞ்சிங் கேரக்டர்ஸ் தான். ஹீரோயின்ஸும் சரி ஹீரோஸும் சரி எல்லாருமே முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே அது சேலஞ்சிங் கேரக்டர் தான் இருந்திருக்கு. ஸோ அவர் சொன்னோடனே வந்து எனக்கு பிடிச்சிருச்சு. ஆனால் வந்து அதில் நெகட்டிவ் ரோல் அப்படிங்கும்போது தான் வந்து கொஞ்சம் யோசிச்சேன். இல்லை இன்னைக்கு கூட வந்து என்னோட வாட்ஸ்அப் ஸ்கூல் குரூப்போ இல்லை காலேஜ் குரூப்போ வந்து போனால் நீயா உனக்கு கேட்கடா வில்லன் செட் ஆகும் எல்லாம் முதல் வார்த்தை போடுறவனுங்க எல்லாருமே இதுதான் போடுறானுங்க. ஏப்பா நான் வில்லனா நடிக்கூடாதா? வீட்லேயும் வந்து கொஞ்சம் யோசிச்சாங்க. ஏன்னா வந்து நெகட்டிவ் கேரக்டர் அப்படிங்கும்போது வந்து நல்லா இருக்காது அப்படின்னு. பட் போர்ஷன் வந்து நல்லா ரொம்ப ஹெவியான ஸ்கிரிப்ட், ரொம்ப ஹெவியான கேரக்டர். அது பர்ஃபார்மன்ஸும் தேவைப்படும், அதே சமயம் வந்து நல்லா நிற்கும். ஃபஸ்ட்டே அவர் அதான் சொன்னார், கண்டிப்பாக நீங்கள் நினச்சிங்கன்னா சூப்பராக இருக்கோங்க அப்படின்னு. அதனால தான் அக்செப்ட் பண்ணிட்டேன். இப்போ அவர் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாரு, ஸ்டோரி லைனா இதுதான் நம்ம படத்தோட ஸ்டோரி லைன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சொன்னீங்க ஏற்கனவே அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எந்த பாயிண்ட்ல இந்த படத்தை நம்ம பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணீங்க? என்னதான் ஒரு ஃபுல் கதை சொல்லியிருந்தாலும் இந்த கதை வந்து பெரிய இம்பாக்ட் கொடுக்க போகுது, நமக்கு வந்து இந்த சினிமா துறையில் ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை கொடுக்க போகுது அப்படின்னாலும் ஏதாவது ஒரு லைன்ல நீங்கள் இம்ப்ரெஸ் ஆகிருப்பீங்கல்ல, இதுக்காகவாது இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை, அது அகைன் அந்த திருநங்கை கேரக்டர் தான். ஸோ இட்ஸ் நாட் அந்த திருநங்கை அப்படிங்கிறது எக்ஸாக்டாக திருநங்கை கிடையாது. இது என்னன்னா ஆம்பளை தான், ஆனால் வந்து மென்டலாக வந்து கொஞ்சம் பெண் நினைவுகள் இருக்கும், பெண் செயல்பாடு மட்டும்தான் ஒரு அளவு இருக்கும். ஸோ இதுதான் அந்த கேரக்டர். ஸோ திருநங்கையா நடிக்கிறது ஒன்று, ஆம்பளையா பொம்பளையா நடிக்கிறது ஒன்று, ரெண்டுக்குமே இடைப்பட்ட கேரக்டர் அது. எப்படி இருந்துச்சு அந்த கேரக்டர்? சேலஞ்சிங். அவர் சொல்லும் போதே சொன்னார், கண்டிப்பா வந்து நிறைய ஹோம்ஒர்க் பண்ண வேண்டி இருக்குங்க அப்படின்னாரு. ஸோ ஐ டிட் இட். ஸோ ஒரு 2 weeks வந்து அவர் சொன்ன சில படங்களை எல்லாம் பார்த்து ரிவ்யூ பண்ணி அந்த உணர்வுகளை வந்து எடுத்துட்டு வந்து ட்ரை பண்ணேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாலும்
சில டைம் வந்து திட்டு வாங்கினேன். ரீடேக் எல்லாம் கொடுத்துருக்கீங்களா? ஐயோ, ஒரு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. எப்படி இருந்துச்சு சார் படம் வந்து ஓவராலா நம்ம போர்ஷன் கரெக்டா பண்ணி முடிச்சிட்டோம், படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது, ரிலீஸ் ஆகி மக்கள் அதை பார்த்துட்டாங்க அப்படின்ற போது அந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பெரிய இம்பாக்ட் ஒன்றும் இல்லைங்க. நடிக்கும் போதே வந்து என்னோட சக நடிகர்கள் எல்லாருமே வந்து பயங்கரமாக பாராட்டினாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப தூண்டுதலாக இருந்துச்சு. அந்த கேரக்டர் பண்ணும்போது அவங்களோட சப்போர்ட்டு எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அப்பயே வந்து அந்த உணர்வு வந்து எனக்கு டிமினிஷ் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். ஏன்னா திரும்ப பாராட்டினாங்க, இவங்க வந்து முகஸ்துதி பண்ணுறாங்களா இல்லை நிஜமாக பாராட்டுறாங்களா, நிஜமாக அந்த ஃபீல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அது வந்து படம் ரிலீஸ் ஆகுது, அந்த டீசர் ரிலீஸ் ஆகும்போது வந்து அகெயின் சிலர்லாம் பார்த்துட்டு அதே கமெண்ட் கொடுத்தாங்களா. சரி, ஓகே, இது வந்து உண்மையான கமெண்ட்டா இல்லையா. அது வந்து இவர் ப்ரிவியூ ஷோ வந்து ஒரு 4-5 டைம் போட்டார், சிலருக்குலாம் போட்டு காமிச்சாரு. அப்பயும் வந்து இவர் அதே தான் சொல்லுவார். என்னால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் ஜாயின் பண்ண முடியல. ஆனால் இவர் சொன்ன யார் பார்த்தாலும் உங்கள் கேரக்டர் தாங்க நிற்குது, உங்கள் கேரக்டர் செம்மையாக இருக்கு, எல்லாரும் உங்களை தான் பாராட்டுறாங்க. இந்த படத்துல ஹீரோவா பண்ணிருக்கீங்க, உங்க கூட சேர்த்து இன்னும் 3 ஹீரோஸ் இருக்காங்க, 4 ஹீரோயின் இருக்காங்க. எப்படி இருந்துச்சு இந்த படம் உங்களுக்கு? எனக்கு கான்செப்ட் வைஸாவும் ரொம்ப டிஃபரெண்ட். ஜாலியா ஓட்டுனாங்க. ஜாலியா ஓட்டுனாங்க பாத்தீங்களா? டைரக்டரே சொல்றாரு, இப்ப நீங்க வந்து ஃபுல்லா 10 நாளும் டைரக்டரை வச்சு செஞ்சிருக்கீங்க. அப்படிதான் இருந்துச்சா? ஆமா, நீங்க நடிச்சது தெரியல, எப்படி நடிச்சான்னு தெரியல. ஏதோ காலேஜ்ல நான் நடிக்க வைக்கிறதா இல்லை, திடீர்னு ஒரு பையன் மிஸ்ஸுங்க, அதனால திடீர்னு நீ நடிடா அப்படின்னு சொன்னேன். அவன் புதுசு, என்னப்பா நடிக்கிறது, நடரா நான் சொல்லித்தரேன், என்னடா நடிப்பு, வீட்டில் என்ன பண்ணுறது அதான் பண்ணணும் அங்கேயும் அப்படின்னு சொன்னோன்னா அப்புறம் சொல்ல அவன் நடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு சீன் தான் சொல்லி கொடுத்தாங்க, வேற சொல்லி தரல. எவ்வளவு டஃபா இருந்தது? டஃபா இருந்ததா இல்ல ஜாலி? சொல்லி கொடுத்ததையே ஒரு சீன் தான் நான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்றான். மாதிரி ஆள் இருக்கு பாருங்க. அட்லீஸ்ட் அவர் சொல்லி கொடுத்தீங்கன்னா அது சொல்றாரு இல்லையா, இல்ல நான் தான் என்னோட சொந்தமா பண்ணேன்னு சொல்லலாம். ஃபுல்லா சொல்லி கொடுத்தா நடிப்பான், சொல்லி கொடுக்கல டைம் இல்லாம. சரி, இது உங்களோட ஃபர்ஸ்ட் படம் இல்லையா? ஃபர்ஸ்ட் படம் ஹீரோவா பண்றீங்க, எந்த ஒரு கேரக்டரும் பண்ணாம டைரக்டா ஹீரோவா பண்றீங்க அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு நர்வஸா இருந்தது? ஏன்னா நம்மள நம்பி ஒருத்தர் இவ்வளவு பெரிய கேரக்டரை கொடுக்குறாரு, பெரிய படங்களோ சின்ன படங்களோ, ஆனா நம்மள நம்பி ஹீரோன்ற ஒரு பொறுப்பை கொடுக்கும் போது அதை நம்ம கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள தோணிட்டே இருக்கும் இல்லையா? எப்படி இருந்துச்சு அது உங்களுக்கு? அது என் கூட நடிச்ச பொண்ணு வந்து சி தமிழ்ல சின்ன வயசுல நடிச்சிட்டு இருக்கு, அந்த பொண்ணு சொல்லி கொடுத்தது, இந்த மாரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்ஸ் அந்த பொண்ணுங்க. அதனாலே அந்த ஜோடி 2 பேரும் போட்டேன். ஏன்னா நான் அந்த பொண்ணு சொன்னேன், அம்மா புதுசு கொஞ்சம் சொல்லிக் கொடுமா அப்படின்ன உடனே கூச்சப்படுவான், அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட கூட பேச மாட்டான், யாருமே கூட பேச மாட்டீங்க, ஆனா ஹீரோவா நடிச்சிருக்கீங்க, 4 ஹீரோயின் வேற இருக்காங்க படத்துல. வீட்டிலலாம் பேச மாட்டான், யார்ட்டையும் வீட்டிலே இருப்பான், சாப்பிடாம போவோம், பழைய ஸ்கூலில் காலேஜ் இதோட சரி. அதனால நான் அதுகிட்ட சொன்னேன், நீ தான் அதுக்கு அவனுக்கு கொஞ்சம் இது பண்ணி கொடுக்கணும். நான் சொல்ல இவனுக்கு பிடிச்சிக்கிட்டான். அப்படியே எந்த அளவுக்கு அந்த மாற்றம் இருக்கு இந்த படம் சூஸ் பண்ணி நீங்க நடிச்சதுக்கு அப்புறமா அந்த நடிப்பு மேல இருக்கிற அந்த மாற்றம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆமா, நாங்க இவ்வளவு ஃபேமஸ் ஆகும்னு நினைக்கவே இல்லை. படம் வந்து நாங்க வந்து ஏதாவது சாதாரணமா தான் ஓடுவோம், ஒரு 2-3 நாள் போடுவாங்க, தூக்கிடுவாங்க நினைச்சா கடைசி 2வது வாரம் வரையும் போடு. ஓடும் படம் சாரோட ஆக்டிங்னால தான் இப்ப 2வது வாரம் போயிருக்கு. ஆமா சார் பாருங்க சார், இப்ப கூட வந்து அப்ரிசியேஷன் ஃபுல்லாவே உங்களுக்கு தான் வருது. ஆமா, நாங்க சின்ன பசங்க ஏதோ புதுசா வந்து வச்சிருக்கோம், சார் வந்து தெளிவா இருக்கு, சாரோட தெளிவா ஒரு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். ஆமா, கிளியரா இருக்கு ஃப்ரேம்ல வந்து சாரோட நடிப்பு, அதனால நிறைய ஆடியன்ஸ் இது இப்ப விரும்பிட்டாங்க. சூப்பர். நான் இவர்கிட்ட கேட்டதுதான் உங்ககிட்டயும் கேட்கிறேன். வந்து டைரக்டர் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்காரு, ஒரு பையன் இல்ல இந்த படத்தை நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ஏதாவது ஒரு வேண்டாம் இது நமக்கு செட் ஆகாது, நமக்கு இது தேவையில்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருந்திருக்கும். ஆனா அவர் சொன்ன ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்து இந்த படம் நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு தோண வச்சிருக்கோம்ல, அந்த மூமெண்ட் எந்த மூமெண்ட்? இல்லை, எனக்கு நடிக்கணும்னா சின்ன வயசுல ஆசைலாம் இருக்கு, ஆனா எப்படி நடிக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. ஆமா, அதனால திடீர்னு வந்து நடிக்க சொல்லிட்டாங்க, இறங்கி நடின்னு சொன்னா நான் நடிச்சிட்டேன் எல்லாரோட சேர்ந்து. எந்த இடத்துல இந்த படத்தை பண்ணலாம்னு யோசிச்சீங்க? அவர் சொல்றது ஷூட்டிங் 2 நாள் முன்னாடி தான் நடிக்கிட்டு சொன்னாங்க. சூப்பர் சார். ஏன்னா ஹீரோவை புக் பண்ணும்போது எல்லாம் ஒரு வருஷமா அவன் ரைட்டிங் நல்லா பண்ணுவான், அதனால எனக்கு ரைட்டிங் தான் பண்ணிட்டு இருந்தான். எழுதிட்டு தான் மேடம் எழுதுவான். இந்த கதையில நீங்க எழுதிருக்கீங்க? எழுதுவான், இந்த கதை எல்லாம் என்னோட ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதுவான். இப்போ 3 பவுண்டோடும் போட்டு வச்சிருக்கேன், அதெல்லாம் அவன் தான் எழுதுவான் நான் சொல்ல. அப்படி இருக்கும்போது அவன் எனக்கு இப்போ ரைட்டர் தான் படிப்பு முடிச்சுட்டு இருந்தான். அப்புறம் அங்கே வந்தவொடனே இல்லை என்னவொடனே சரி இவன் கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் ஃப்ரேமில் நல்லா இருக்கான், அந்த 3 பசங்களில்
ஃப்ரேமுக்கும் நல்லா இருந்துச்சு, நீ நடுறாலாம் பிரச்சனை இல்லைடா, சின்ன சின்ன நடிப்பு அழகாக இருக்கும், சார் தனியாக பட்டே கிளப்பிடுவார், நீங்களாம் ஒரு சப்போர்ட்டிங் தான்டா. நீங்க உங்க கூட இருக்கும் போதே எனக்கு அந்த வைப் என்னால ஃபீல் பண்ண முடியுது. அப்படியே ஜாலியா ஒரு மாதிரி ஜோவியலா இருக்கீங்க. உங்களோட செட் எப்படி இருக்கும்? ஏன்னா 10 நாள் தான் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லும் போது எல்லாருமே அவ்வளோ நல்லா க்ளோஸா இருந்திருப்பீங்க. நைட்டு எல்லாம் ஜாலியாக இருப்பாங்க. வீடு வந்து அப்படி தனியாக எடுத்து வச்சுருந்தோம். அந்த காங்கேயம் மெயின் ரோட்டில் ஒரு வந்து ஒரு பில்டர்ஸ் 2 புது வீடு கட்டி வச்சுருந்தாங்க விற்கிறதுக்காக, விற்பனைக்கு. அதை போய் கேட்டு அவரை பிடிச்சி அந்த புது வீட்டில் போய் நாங்கள் குடியேறிட்டோம். எல்லாம் தனி வீடு, இப்படி எடுத்தா அப்படியே இயற்கை தான், மரம் தான். அங்கே எல்லாம் ஜாலியாக நைட்டு 12 மணி நேரம் தூக்கமே வர, சில்லுன்னு காற்று அப்படியே ஊட்டி மாதிரியே இருக்கும். இல்லைன்னா ரொம்ப ஜாலியாக ரொம்ப சீரியஸாக சொல்லி கொடுத்துட்டு இருந்திருப்பாரு, இப்படி நடிங்க சீரியஸாக இருங்கன்னு. பார்த்தா நீங்கள் எல்லாம் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெமரபிளான ஒரு இன்சிடென்ட் இருக்கா? கிளைமேக்ஸில் ஒரு சீன் எடுத்தாங்க. ஓகே. நான் அந்த இது காஸ்டியூம் சாக்ஸ் வந்து மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். நான் சொல்கிறேன், அவனுக்கு தெரியாது. இருங்க சார், ஹீரோ சொல்லட்டும் சார். ஹீரோ ஆசையை எப்போதான் சொல்லுவார், தடுமாறுறான். நான் சொல்கிறேன், ஒரு ரயில்வே ட்ராக்கு, திருப்பூர் ஊத்துக்குளி போகிற அந்த லைனு ரயில்வே ட்ராக்கு. நான் ஒரு ட்ரெயின் ஷாட் எடுக்கணும், ஒரு டாப் ஆங்கிள் ஒன்று எடுக்கணும். எடுத்துக்கிட்டால் இங்கேருந்து 2 சேர்த்து கட் பண்ணி இந்த பிள்ளைங்க விழுத்தெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சுட்டு நிற்கிறேன். வண்டி எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு, ஆனால் பர்மிஷன் வாங்கணும்ல, இல்லைன்னா தூக்கிடுவாங்கல்ல, பயமாக இருக்கும். வந்து என்ன பண்ணிட்டோம், வண்டி எடுத்துகிட்டு காரில் வச்சு எடுத்துலான்னு போயிட்டோம். இவனுக்கு எல்லாம் காஸ்டியூம் ட்ரெயின் வரப்போகுது. ஒரு ட்ரெயின் 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் தான் ட்ரெயின் வரும். இவனுக்காக ஒரு 2 மணி நேரம் நான் உட்காந்துருக்க முடியுங்களா? ரெடியாக எல்லாரும் காஸ்டியூம் போட்டிருக்காங்க, இவன் மட்டும் சாக்ஸை போட்டுட்டு நிற்கிறான். என்ன செய்ய முடியுங்க? நான் உடனே ட்ரெயின் போயிடுச்சுங்க, போச்சு, ஷார்ட்டு போச்சு. அங்கேருந்து ஆளு வேறு வாங்கிட்டு இங்கே கேமரா எடுத்து வந்துட்டாங்கன்னு ஆள் வந்துட்டு இருக்காங்க. எடுங்கிற வண்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ரோட்டுக்கு போயிடுங்க, நான் பார்த்துக்கிறேன்ட்டு எல்லாரையும் அனுப்பிட்டேன். அப்போ தான் கோவம் வந்து தண்ணி பாட்டில் வச்சுருந்தேன். வெயில்ல ரயில்வே ட்ராக்லாம் திருப்பூர் வந்து பொட்டல் வெயில் அப்படியே அட்டிக்குது, தண்ணியெல்லாம் வெளுத்து வாங்குது. ஒரே தண்ணி பாட்டில் வச்சுருந்தேன் பாருங்க, எடுத்து தண்ணி பாட்டெல்லாம் நினச்சிட்டேன். அப்புறம் எவ்வளோ தான் நம்ம பொறுத்துட்டு உட்காந்துருக்க முடியும்? அடுத்தவங்களெல்லாம் இப்போ இவனை நம்ம கண்டிச்சு தானே ஆகணும். ஹீரோலாம் சிரிக்குது பார்த்து அந்த மாதிரி. அப்பதான் அடி வாங்குறீங்கன்னு சொல்றாங்க. அப்பதான் அதுகளுக்கு எனக்கு கோவம் வரும்னு அதுகளுக்கு தெரியுது. நான் வந்து கோவமே வராதில்ல அதுகிட்ட எல்லாம் நான் எதுவுமே பேச மாட்டேன்ல. அப்பதான் ஐயோ என்ன இப்படி கோவப்படுறாரு அப்படின்னா சேர்த்து ட்ரெயின் வரப்போகுது, அதை நம்பி நம்ம ஒரு நாளே வேஸ்ட்டாக போய்டும் அப்படின்ட்டு. அப்புறம் மறுநாள் எடுத்துகிட்டு அரை நேரத்துக்கு மேலே போயிட்டு அதேமாதிரி கேமராமேனையும் சத்தம் போட்டு விட்டு ஆன் பண்ணி வைக்காமல் உட்காந்துருக்கான் அவன். அப்புறம் சத்தம் போட்டு விட்டு அப்புறம் மறுநாள் அதேமாதிரி அந்த பிரிட்ஜி பாலம் இருக்குங்க, அந்த பாலத்துக்கு கீழேருந்து வரும், இங்கே ஊத்துக்குளியிலேருந்து வருது ட்ரெயின். அங்கே வரும்போது இங்கேயே வச்சு கேமரா வந்துட்டேன், வச்சுட்டு அப்படியே இந்த இதெல்லாம் போட்டு மூடி வச்சுருந்தாங்க, கரெக்டாக எடுத்து கொடுத்தாங்க. இந்த திருப்பூர் குருவி அப்படிங்கிற படத்தை பார்க்குற மக்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு மெசேஜ் கன்வே ஆகும். நீங்கள் சொல்லியிருக்கிற விதம் வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி கன்வே ஆகும். ஓ இந்த மாதிரி எடுத்திருக்காங்க இந்த படத்தை, இதுதான் இந்த படத்தோட கதை, இதுதான் சொல்ல வராரு டைரக்டர்னு ஒரு விதமான புரிதல் இருக்கும். ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் அந்த கதையை எப்படி எடுத்தீங்க அப்படின்னு, எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல மக்கள் பார்க்கணும்னு எடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த புரிதல் இன்னும் அழகா இருக்கும் அப்படின்னு தோணுது. என்ன கருத்து சொல்லணும் இந்த மக்களுக்கு அப்படின்றதுக்காக இந்த கதையை எடுத்தீங்க? இது ஒரு விஷயம் வந்து நான் பார்த்து பழகின கதை ஒன்று. இன்னொன்று இதில் என்ன சேர்க்கணும்னு கேட்டால், கிராமத்தில் இருந்து இப்போ நிறைய பிள்ளைங்களை வந்து திருப்பூருக்கு வந்து வேன் வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே பிள்ளைங்க வந்து மெயினாக பொம்பளை பிள்ளைங்கள தான் கூப்பிடுவாங்க, ஆம்பளை பசங்களை கூட ஏற்றுறதில்ல, பொம்பளை பிள்ளைங்க தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன் பொம்பளை பிள்ளைங்களை கூப்பிட்றாங்க தெரியுதுங்களா? அந்த பிள்ளைங்க தான் பொறுப்பாக வேலை செய்யுதுங்க. காலையில் போனால் சாயந்தரம் வரைக்கும் எங்கேயும் நவராமல் வேலை செய்யுங்க. ஆம்பளை பசங்க அப்படி இல்லை, கொஞ்ச நாளைக்கு வச்சு அவன் செல்லில் போய் எடுப்பான், அங்கே போனால் தம் அடிக்க போவான், இந்த மாதிரி நிறைய கிறுக்குத்தானா பண்ணி. இதுதான் உண்மைங்க, இதுதான் உண்மை நடக்குது. அதே சமயத்தில் அந்த கிராமத்தில் கூட அந்த பொம்பளை பிள்ளைங்களோட அண்ணன் தம்பியை வந்து செல்லு வச்சுக்கிட்டு இந்த பிள்ளைங்க கொத்தனார் வேலைக்கு போவோம், சித்தாள் வேலைக்கு, இவங்க சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கிற பசங்க பொறுப்புள்ளாத இருக்காங்க. இப்போ எங்கே எடுத்தாலும் பார்த்திங்கன்னா பொம்பளை பிள்ளைங்களோட ஆம்பளை பசங்களோட பொம்பளை பிள்ளைங்க தான் ஒரு குடும்பத்துக்கு பொறுப்பாக இருக்காங்க. நிறைய பார்த்துட்ருக்கோம் அதை. அப்போ கிராமத்துலேருந்து அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, குழுவில் கடன் வாங்கிட்டு, குழு கடனும் ஒன்று கிராமத்தில் நிறைய இருக்குது, எங்கே பார்த்தாலும் வந்துருச்சு. அந்த குழுவை வாங்கிட்டு அவங்க கட்டுறதுக்குள்ளே படாத பாடுபடுறாங்க கிராம ஜனங்க. கரெக்டாக கட்டலைன்னா அவங்க வந்து கண்ணாமலான்னு வீட்டில் வந்து உட்காந்துடுறாங்க குழுக்காரங்க. அதையும் கொஞ்சம் அப்படியே ஜாயின் பண்ணேன். சரி இந்த பிள்ளைங்க கஷ்டப்படுது, அவங்க குழு வாங்கி கடனை கட்ட முடியல, ஆம்பளை பசங்களும் பொறுப்பு இல்லை, பொம்பளை பிள்ளைங்க தான் அந்த குழு கடன்லாம் கட்டுது. அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு குழுவில் திணறல் வந்துடுது, காசு கட்ட முடியல. 1 வாரம் 2 வாரம் போனால் சத்தம் போடுறாங்க. அது தாங்க முடியாமல் இந்த பிள்ளைங்க
நாங்கள் திருப்பூர் கம்பெனிக்கு போய் வேலைக்கு போகிறோம்ப்பா, அந்த அண்ணன்லாம் வந்து கூப்பிட்றாங்களா, ஆள் கூப்பிட்றாங்கல்ல, நாங்கள் போய் செய்கிறோம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கிறோம், குடும்பத்தை காப்பாற்ற நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைங்க கிளம்புது. அட்டன் டைமில் கொத்தனார் வேலை செஞ்சுட்டு வந்த அந்த ட்ரெஸ்ஸோடு போய் கழட்டி போட்டுட்டு அப்படியே பாவாடை சட்டையை மாட்டிட்டு வந்து வண்டியில் ஏறிடுதுங்க. கிராமத்து பிள்ளைங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக நம்ம தொட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு காரணம். ஏன்னா அதுக்கு ஒன்றும் தெரியாது, அப்படியே பழகி நம்ம பண்ணிடலாம். இப்போ சிட்டியில் இருக்கவங்க கொஞ்சம் விவரமாக இருப்பாங்க, டக்குன்னு ஏதாவது கேட்டுருவாங்க. இவங்க வந்துட்டு அப்படியே ஒருத்தவங்க போய் தொட்டால் கூட அதை வெளில சொன்னால் வெக்கமாக இருக்குன்னு மறைச்சிருவாங்க. அப்படி ஒரு இருக்கும்போது அந்த பிள்ளைங்களை அப்படியே பழகிட்டே வருவார் கொஞ்சம் கொஞ்சமாக, நல்லா அழகாக பழகிட்டு வந்து இந்த பசங்களோட காதலை பார்த்துட்டு அப்படியே இவங்க ஜாயிண்ட் ஆகிற மாதிரியே ஒரு ஒரு இதை உருவாக்கி, அந்த சூழ்நிலை உருவாக்கிட்டு இவர் அந்த இடத்துல இறங்கிடுவார் களம். அதுதான் கிளைமேக்ஸில் ஓப்பன் பண்ணுவோம். நல்லா இருக்கும் அந்த இது வந்துட்டு. சூப்பர் சார். எனக்கு தெரிஞ்சு இந்த இன்டர்வியூ வந்து ரொம்ப ஜாலியா போச்சு, ரொம்ப வைபா இருந்துச்சு. ஏன்னா அந்த படத்தோட இம்பாக்டை புரிஞ்சுக்க முடிஞ்சது. நீங்க அந்த ஸ்டோரி சொல்லும் போது இந்த இப்போ இருக்கிற மக்கள், பெண்கள் குறிப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. படத்தை பார்த்த பெண்களுக்கும் மக்களுக்கும் அந்த விஷயம் கரெக்டா கன்வே ஆயிருக்கும். தேங்க்யூ சோ மச். இவ்வளவு நேரம் பொறுமையா என்னோட கேள்விகளுக்கு வந்து எப்படி உங்களோட செட்ல என்ஜாய் பண்ணீங்க எல்லாமே சொன்னீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. சூப்பர்.